பிரபாஸ்கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மத வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மோடி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆன்மீக குரு பங்காரு அடிகளாரின் அருளாசியுடனும் லட்சுமி பங்காரு அடிகளார் நல்லாசியுடனும் சுயம்பு ஆயுர்வேத சிறப்பு மருத்துவமனை நேற்று மேல்மருவத்தூரில் திறக்கப்பட்டது. பூந்தமல்லியில் வீட்டுக்கு செல்ல வழி தெரியாமல் சைக்கிளில் சுற்றித் திரிந்த சிறுவனை போலீசார் மீட்டு தந்தையிடம் ஒப்படைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடல் பருமனை குறைக்கும் அறுவை சிகிச்சையின் போது புதுச்சேரி இளைஞர் உயிரிழந்ததால் தனியார் மருத்துவமனை மீது உறவினர்கள் போலீசில் புகார் அளித்தனர். காவல்துறையின் மோப்பநாய் பிரிவில் பெல்ஜியன் ஷெப்பர்டு வகை நாய்கள் சேர்க்கப்பட்டுள்ளதால் காவல் ஆணையர் பெயர் சூட்டினார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முன்னாள் தலைவர் டி. லட்சுமி நாராயணன் மறைவுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகேயுள்ள கூவாகம் கிராமத்தில் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை தேரோட்டம் நேற்று கோலாகலமாக நடைபெற்றது. இதில் திருநங்கைகள், சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைய உள்ள பகுதியை தொல்லியல் நிபுணர்கள் குழு ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். கோடைக்கால விடுமுறையை ஒட்டி பயண நெரிசலை குறைக்கும் வகையில் சென்னை, எழும்பூர், ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. மின் மாற்றிகள் கொள்முதலில் முறைகேடு நடந்துள்ளதாக வழக்கு தொடரப்பட்டதில் தமிழக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த ஜம்பை கிராமத்தை சேர்ந்தவர் ஏழுமலை, வயது 45, விவசாயி. இவருக்கு சுப்புலட்சுமி 12 என்கிற மகளும் கார்த்திக் 11 என்கிற மகனும் இருந்தனர். இவர்கள் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வந்த நிலையில் நேற்று மதியம் அருகே உள்ள பார்த்திபன் என்பவரது கிணற்றில் குளிக்க சென்றுள்ளனர். இந்த நிலையில் சுப்புலட்சுமி நீரில் மூழ்கியதால் கார்த்திக் நீரில் மூழ்கி காப்பாற்ற முயன்றபோது இருவரும் பரிதாபமான நிலையில் உயிரிழந்துள்ளனர். தோல்வி பயத்தால் மோடி நாகரிகமற்ற முறையில் பேசுகிறார் என செல்வ பெருந்தகை பேசியுள்ளார். வெறுப்பிலிருந்து இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். கோவையில் தடுப்பணையில் குளிக்க சென்ற +2 பள்ளி மாணவர்கள் 3 பேர் நீச்சல் தெரியாததால் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடந்ததாக வழக்கு தொடரப்பட்டதில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரூபாய் 4 கோடி விவகாரத்தில் ஆஜராகாத பாஜக வேட்பாளர் நயினார் மீது மீண்டும் கெடு விதித்து போலீஸ் சம்மன் அனுப்பியுள்ளது. கோட்டக் மஹிந்திரா வங்கி கிரெடிட் கார்டுகளை வழங்குவதற்கும் வாடிக்கையாளர்களை சேர்ப்பதற்கும் ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது. கோடை காலங்களில் ஏற்படும் உடல்நலக் குறைவை தவிர்க்க விழிப்புணர்வுடன் செயல்படுவோம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் வெயில் காரணமாக வெப்பத்தின் பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ளுமாறு பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் ரூபாய் 70,03,000 காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளன. உண்டியலில் எண்ணப்பட்டதில் 125 கிராம் தங்கமும் 775 கிராம் வெள்ளியும் 280 வெளிநாட்டு பணமும் கிடைத்துள்ளது. ஹைகோர்ட் தீர்ப்பு வரும் வரை வள்ளலார் பன்னாட்டு மைய கட்டுமான பணிகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாடலாசிரியரும் உரிமை கோரினால் என்ன ஆகும் என இளையராஜா தரப்புக்கு சென்னை ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக சென்னையில் 7 மண்டலங்களில் 2 நாட்கள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 240 அதிகரித்து நேற்று ரூபாய் 53,840க்கு விற்பனையானது. வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 18 வடக்கு உள் மாவட்டங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ்கதம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.